ஹாய் ஹலோ வணக்கம். இந்த பதிவில் எருக்கன் செடி அப்படின்ற ஒரு மூலிகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய சயின்டிஃபிக்கல் நேம் கலட்ரோபிஸ் ஜிகாண்டிகா. இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று ஊதா நிற எருக்கன், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அது. இன்னொன்று வெள்ளை. 2 வகை தாவரம் இருக்குது. இந்த எருக்கன் எருக்கு மூலிகை மருத்துவத்தில் பயன்படும் ஒரு முக்கியமான தாவரம்ங்க. இது திரு எருக்கன் தம்பொலியூர், திருக்கானாட்முள்ளூர் அப்படின்ற 2 திருக்கோயில்களை தலை விருட்சமாக விளங்குகிறது. எருக்கன் செடிகள் கடும் வறட்சியிலும் வளரும் தன்மை கொண்டதுங்க. விநாயகர் வழிபாட்டுக்கு இந்த எருக்கன் பூ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி எருக்கன் செடி ஆதி மனிதன் காலத்திலிருந்தே பயன்பாட்டு பொருளாக இருக்கிறதா. ஆதி மனிதன் எருக்கன் நாரை மிக உறுதியாக இருக்குது என்பதனால வில், நான், மீன் வலை, அப்புறம் முறுக்கும் நூல் இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்களாம். அதே மாதிரி இதனோட காய்களில் உள்ள பஞ்சுகளை எடுத்து தலையணையாகவும் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை தாவரம். சித்த மருத்துவத்தில் சுவாச குடோரி மாத்திரை அப்படின்னு சொல்கிற ஒரு மாத்திரை இந்த எருக்கன் பூவின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது சளி, இருமல், மூச்சிறைப்பு போன்ற நோய்களை குணப்படுத்துதாம். அதே மாதிரி சிவமஞ்சரி அப்படின்ற ஒரு நூலில் சிவனுக்கு காலையில் பூஜிக்க சிறந்த மலர் எருக்கன் மலர் அப்படின்னு கூறப்படுகிறது. சங்க காலத்தில் எருக்கு பல பாடல்களில் ஒப்புமை கூற இந்த எருக்கன் செடியை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி முள் தைத்த இடத்துல இந்த எருக்கன் பாலை ஊற்றி முள்ளை வெளியேற்றவும் இது பயன்படுது. இந்த மாதிரி அதிக மூலிகைத்துவம் வாய்ந்த செடி தாங்க இந்த எருக்கன் செடி. இதே மாதிரி நிறைய மூலிகை பற்றியும் மரங்கள், தாவரங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நிழல். நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ரியல். பாய்.